திருச்சிற்றம்பலம். திருவாசகம் 6வது பகுதி நீத்தல் விண்ணப்பம். 6வது பாடல். மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே, வெறுத்து எனை நீ விட்டிடுதி கண்டாய். வினையின் தொகுதி ஒருத்து எனை ஆண்டுகொள் உத்தரகோச மங்கைக்கு அரசே, பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினையே. சிறு நாய்கள் தம் பொய்யினையே அப்படி பிரிக்கணும். இதனுடைய கொண்டு கூட்டு சொல்கிறேன், யாருக்கு முடியுமோ அவங்க அதை குறிச்சிக்கிட்டிங்கன்னா நான் என்ன முறையில் பொருள் சொல்கிறேன்னு அது புரியும். என் மணியே அதை முதல்ல வச்சுக்கணும். என் மணியே, உத்தரகோச மங்கைக்கு அரசே 2வது. 3வது மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையின் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையின், அதிலேயே கூட ஒரு சில சொற்களை மாற்றி போடணும். யான் அறியாமையின் உன் அருள் மறுத்தனன் அப்படின்னு வரணும். நீங்கள் அதை அப்படியே போட்டு 3ன்னு போட்டுக்குங்க. மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையின்னு. ஆனால் பொருள் கொள்ளும் பொழுது யான் அறியாமையின், யான் அறியாமையினால், அறியாமையின்னா அறியாமையினால் உன் அருள் மறுத்தனன், உன்னுடைய அருளை மறுத்து விட்டேன் அப்படின்னு வரும். அடுத்த 4வது செய்தி. வெறுத்து எனை நீ விட்டிடுதி கண்டாய். வெறுத்து எனை நீ விட்டெழுதி கண்டாய், அதையும் கூட சொற்களை நீங்கள் மாற்றி அமைக்கணும். எனை என்பதை முதல்ல வச்சுக்கணும் அந்த வரியில். நீ 2 விட்டெழுதி கண்டாய். எனை நீ வெறுத்து விட்டெழுதி கண்டாயின்னு அமைக்கணும். அதை எனை நீ வெறுத்து விட்டெழுதி கண்டாய். என்னை நீ வெறுத்து என்னை விட்டுறாத. எனை நீ வெறுத்து விட்டெழுதி கண்டாய். அதுக்கு அடுத்தது 5வது பகுதி. ஒன்றுன்னா பகுதியாக வச்சுக்கணும். அதை வினையின் தொகுதி ஒருத்து எனை ஆண்டுகொள். வினையின் தொகுதி ஒருத்து எனை ஆண்டுகொள் 5வது பகுதி. 6 பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள்தம் பொய்யினையே. அதுலேயும் கூட கொண்டு கூட்டிருக்கு. அதில் பெரியோர் சிறு நாய்கள்தம் பொய்யினையே பொறுப்பர் அன்றே அப்படின்னு மாற்றிக்கணும். இப்பொழுது குறிச்சிக்க முடியாதவங்க கடைசியில் குறிச்சிக்கலாம். இப்போ பாட்டை பார்க்கலாம். மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையின் என் மணியே, வெறுத்தனை நீ விட்டெழுதி கண்டாய். வினையின் தொகுதி ஒருத்து எனை ஆண்டுகொள் உத்தரகோசமங்கைக்கு அரசே, பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள்தம் பொய்யினையே. என் மணியே, முதல்ல சுவாமியை பார்த்து அவர் மாணிக்கவாசகர் பேசும்பொழுது எப்பொழுதும் அவனுடைய புகழை முதல்ல சொல்லுவார். என் மணி போன்றவனே, என் மாணிக்க மணியே அப்படின்னு கூப்பிடுறார். 2வது உத்தரகோச மங்கைக்கு அரசே. உத்தரகோச மங்கையிலிருந்து அருளாட்சி, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் அருளாட்சி புரிகின்ற அரசனே, யான் அறியாமையின் உன் அருள் மறுத்தனன். நீ அருளை தருகிறாய், அருள் ரொம்ப பெருசு, அந்த அருளை நீ தருகிறாய், அதை நான் மறுக்கிறேன். அதற்கு என்ன காரணம்னா என்னுடைய அறியாமை, என்னுடைய அஞ்ஞானம். என்னை நீ வெறுத்து விட்டெழுதி, உன்னுடைய அருளார் அமுதத்தை நான் மறுத்து விட்டேன் என்பதற்காக என்னை நீ வெறுத்து கைவிட்டு விடுவாயோ? நீ வெறுத்து விட்டுடுதி, அப்படி என்னை விடலாகாது. நீ என்ன செய்யணும்னு கேட்டா, வினையின் தொகுதி ஒருத்து எனை ஆண்டுகொள். கண்மக்குழு, நம்ம ஒரு பாவம் செய்யலை, நிறைய பாவம் செஞ்சுருக்கோம். அதனால் அது எப்படி இருக்குதான், கண்மங்களெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்கான். குழு அமைச்சிருக்குது. குழு அமைச்சு என்ன பண்ணுது, அது நம்ம துன்பப்படுத்துவதற்காக இருக்கிறது. அந்த கண்ம குழுவை, குழு என்பதற்கு இங்கே தொகுதி, நிறைய கண்மங்கள் சேர்ந்த ஒரு தொகுதி. இந்த கண்மத்தின் தொகுதியை கடிந்துன்னா நீக்கி,
அதை அழித்து, அதை ஒன்றுமின்னாமல் செய்து, குறைத்து அப்படின்னு பல பொருள். ஒருத்து அடியேனை ஆட்கொண்டு அருள்வாயாக. பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினை பொறுப்பரன்றே. பெரியவர்களெல்லாம் இழிந்த நாய்களைப் போன்ற சிறியவர்கள் பொய்யை பொறுத்து அருள்வார்கள் அல்லவா? அதுபோல எனது தீமையை நீ அருளை கொடுத்தாய், அதனுடைய பெருமை தெரியாமல் நான் அதை மறுத்து விலகிவிட்டேன். அதற்காக என்னை வெறுத்து விட்டுவிட வேண்டாம். பெரியவர்களெல்லாம் சிறியவர்கள் செய்த பிழைகளை மன்னித்து ஏற்பார்கள் அல்லவா? அப்படி என்னுடைய பிழைகளையெல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக. பிழைகளிலே மிகப்பெரிய பிழை எனக்கு உன்னுடைய அருளார் அமுதத்தை ஊட்ட வருகிறார். அப்படி ஊட்ட வந்தும் கூட அதை நான் மறுக்கிறேன். அது பிழைகளெல்லாம் பெரும் பிழை. அந்த பிழையை மன்னித்து கைவிடாமல் என்னை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு இந்த பாடலில் சொல்லுகிறார். இப்போது அதை விரிவான செய்திகளை பார்க்கலாம். என் மணியே, மணி என்பது இங்கே மாணிக்க மணியை குறிப்பிடுகிறது. மாணிக்க மணி என்ன நிறம் அப்படின்னா அது சிவந்த நிறம். மாணிக்கம்னாலே அது சிவப்பு. மாணிக்க வாசகர், மாணிக்கம் போன்ற வார்த்தைகளை அவர் சொன்னதினால் மாணிக்க வாசகர் என்று பெயர். பேசின் மணிவார்த்தை அப்படின்னு சொல்லுவார், அவரே திருவாசகத்தில் சொல்லுவார். சிவபெருமான் சிவந்த நிறமுடையவன். அதை பற்றி பல இடங்களில் நம்மளே சொல்லியிருக்கிறோம். அழல் வண்ணன், தீவண்ணன், செந்தாமரைக்காடு அணையமேனி அப்படின்னு பல இடங்கள்லையும் சொல்லியிருக்கோம். சுவாமி சிவந்த நிறமுடையவன். ஆகவே என் மணியேன்னா மாணிக்கம் போன்ற சிவந்த நிறமுடைய பரம்பொருளே சிவபெருமானே அப்படின்னு. அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா, மாணிக்கம் சிவப்பாக இருப்பவர்ல சுவாமி சிவந்த நிறமுடையவன், அது ஒளிரக்கூடிய தேஜஸ் உடைய திருமேனி அப்படின்னு. இந்த நவமணிகளிலே மாணிக்கம் ஒரு சிறந்த மணி. ஆகவே எல்லாவற்றிலும் சிறந்ததை சொல்லி சுவாமியை அழைப்பது வழக்கம். ஏன்னா அவனுக்கு இணையாக ஒன்றையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் உலகத்தில் எது பெருசோ அதை சாமிக்கு ஓமையாக சொல்லுவார்கள். இந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கிறார். என் மணியே, உத்தரகோசம் அங்கைக்கு அரசே. அம்பிகைக்கு வேத ஆகமங்களின் சாரமான ரகசியங்களையெல்லாம் உபதேசமாக செய்த உத்தரகோச மங்கை என்ற தலத்திலே வீற்றிருந்து அருளுகின்ற இந்த பிரபஞ்சத்தையெல்லாம் அருளாட்சி புரிகின்ற சிவபெருமானே, யான் அறியாமையில் உன் அருள் மறுத்தனன். நீ எனது அறிவின்மையால் நீ ஊட்டிய அருளார் அமுதத்தை உண்ண மறுத்து விட்டேன். ஒரு சிறந்த பொருள் இருக்கு, அந்த சிறந்த பொருளை ஒருவன் மறுக்கிறான் என்றால் அந்த பொருள் தீயதுன்னு இல்லை. நம்ம சில சமயம் நமக்கு ஒவ்வாததோ அல்லது நமக்கு வேண்டாதோ யாராவது கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே சாமி எதை தர்றார்? அருளை தருகிறார். அருளை தருகிறார். அருளை தந்தும் கூட அவர் அதை மறுக்கிறார் என்றால் அது அருளுடைய குற்றம் அல்ல. அருள் சாதாரணமானதல்ல, மிக உயர்ந்தது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பொருளினுடைய மதிப்பை யார் பெறுகிறார்களோ அவர்கள் அறியவில்லை, அருளுடைய பெருமையை அறியவில்லை. இதை மாணிக்கவாசகர் அருள் அவ்வளவு பெருசு, அதை என்னுடைய பெருமை தெரியாமல் நான் அதை சரியாக பெறாமல் நான் காலம் கடத்தி கொண்டிருக்கிறேன், அதை பெறாமல் விட்டுவிட்டேன். நீ அருளார் அமுதத்தை ஊட்ட வருகிறாய், கையில் கூட கொடுக்கல, வாயில் வந்து ஊட்ட வருகிறாய். ஒரு இடத்துல அவர் சொல்றார், சிறிய குழந்தையினுடைய கையிலே பொற்கிண்ணத்தை கொடுத்தா அது என்ன பண்ணும்? விளையாடுற குழந்தை அதில் மண் சோறு போட்டு அதை போட்டு தண்ணியை ஊற்றி சேறு குழப்பம். பவுன் அப்படி யாராவது செய்வார்களா? அது உயர்ந்த ஆபரணத்தை அணிவதற்கு வைத்துக் கொள்வார்கள். குழந்தைக்கு அதனுடைய மரியாதை தெரியாது. அதுபோல நான் உன்னுடைய அருளான அமுதத்தை நீ ஊட்டுகிறாய், நான் வேண்டான்னு சொல்கிறேன். சில சமயம் குழந்தை நல்ல சாப்பாடு கொடுத்தா கூட விளையாட்டு மேலே பிரியம் இருக்கிறதுனால சாப்பாடை மறுக்கும். அம்மா என்ன நினைப்பாங்க, உடம்பு இழைச்சி போயிடுமே, நேரத்துக்கு சாப்பிடணுமேன்னு அதை ஊட்ட வருவாங்க, அப்படி மறுக்கும். அதுபோல் நீ அருளை எனக்கு தர வருகிறாய், அறியாமையின் காரணமாக. நல்ல பொருள்னு தெரியாது, அறியாமை இருக்கு என்கிட்ட. ஆகவே நான் நல்லதை பெற முடியாமல் போவதற்கு காரணம் என்னன்னா அறியாமை. உன் அருள் அறியாமையின் மறுத்தனன். யான் அறியாமையின் உன் அருள் மறுத்தனன்.
இதை இன்னொரு பாடலில் நம்ம திருச்சதகத்தில் பார்த்துருக்குறோம். 92வது பாடல். மையிலங்கு நல் கன்னி பங்கனே வந்து எனை பணிகொண்டபின் கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரிய என்றுனை கருதுகின்றேன். சின்ன குழந்தைய கையில் ஒரு பொன்னாலாகிய கிண்ணத்தை கையில் ஒரு கப்பை எடுத்து கையில் கொடுத்தோம்னா அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா அதை விளையாடிக்கிட்டே இருக்கும். அதனுடைய மதிப்பு தெரியாது. அது என்ன பண்ணும், விளையாட்டை முடிச்சுட்டா தூக்கி வீசி எறிஞ்சிட்டு அது பாட்டுக்கு ஓடி போயிடும். அதுபோல் உன்னுடைய திருவருளை நீ எனக்கு தருகிறாய். வந்து என்னை பணிகொண்டபின், அது எவ்வளோ பெருசு. சாமி வந்து பணிகொண்டார், சாமி வந்து தரிசனம் கொடுத்திருக்கிறார், சாமி வந்து அற்புதமான அமுததாரைகளை இந்த உடலிலே ஏற்றி உயிரை தூய்மையாக்கி அதற்கு ஒளிபுரிந்தியதாக்கி அதுக்கு தெய்வ நிலையை அருளி இருக்கிறார். அதெல்லாம் கருதாமல் நான் மறுபடியும் மீண்டும் உலகாயுத வாழ்க்கையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேனே. அப்படி செய்வது பொற்கிண்ணத்தை சிறு குழந்தை கையிலே கொடுத்தால் அதனுடைய பெருமை தெரியாமல் அது தெருவிலே வீசி எறிந்து விளையாடுவது போல, ஒரு சமயம் அதை விளையாடும், மண்ணில் வச்சு விளையாடும், இன்னொரு சமயம் அதை போட்டுட்டு அது பாட்டுக்கு போகும். அந்த குழந்தைக்கு மண்ணாலான சட்டின்னு தெரியாது, பித்தளையினால் செஞ்சதுன்னு தெரியாது, ஒரு அலுமினியத்தில் செஞ்சதுன்னு தெரியாது, பவுனால் செஞ்சதுன்னு தெரியாது. அதனுடைய மரியாதை தெரியாதனால் அது மறுக்கிறது. அதுபோல நான் உன்னுடைய அருளுடைய பெருமை தெரியாததினால் உன் அருள் மறுத்துவிட்டேன். யான் அறியாமையின் உன் அருள் மறுத்தனன். மையிலங்கு நற்கண்ணிபங்கனே வந்தனை பணி கொண்டபின் கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரிய என்றுனை கருதுகின்றேன். நீ அருமையானவன், கிடைத்தற்கரியவன். நீ வந்தா, நேராகவே வந்த, என்னை பணிகொண்டாய், எனக்கு காட்சி தந்தாய், அதை நான் போற்றவில்லை, உன்னை மறந்துவிட்டு உலகாயத்தில் செல்லுகிறேன். நீ அருமையானவன், கிடைத்தற்கரியவன், தானாக வந்து எனக்கு அருள் புரிந்தாய் என்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டது. மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய் மெய்மை அன்பர் உன் மெய்மை மெய்வினார். அந்த பெருமை தெரிந்தவர்களெல்லாம் உன்னுடைய மெய்யாகிய பதத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். பொய்யில் எங்கனை புகுத விட்டு நீ போவதோ சோலாய் பொருத்தமாவதி. ஆகவே என்னை பொய்யிலே இருத்தி விட்டாயே, உன்னுடைய பெருமை எனக்கு தெரியாமல் போய்விட்டதே அப்படின்னு ஒரு இடத்துல இயங்குகிறார். இன்னொரு நிகழ்ச்சியும் நம்ம இந்த இடத்துல அருள்லாம் அதனுடைய பெருமை தெரிந்திருக்க வேண்டும். காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றில் அந்த அம்மையாருடைய கணவன் 2 மாம்பழங்களை அனுப்புகிறான். அது கதை உங்களுக்கு தெரியும், அந்த கதையை நான் சொல்ல வரல. இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் சொல்ல வர்றேன். முதல் கனியை அவர் வந்திருந்த அடியாருக்கு அவர் சமர்ப்பித்து விட்டார். இன்னொரு கனியை இருந்தது, அதை சாப்பிட்டோடனே அவன் இன்னொரு பழம் வேணும் அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே அவர் இறைவனிடம் சென்று யாசித்தார். இன்னொரு கனி வந்தது இறைவனுடைய அருளால். அதை வந்தவுடனே இது ரொம்ப நல்லா ருசியாக இருக்கே, இது ரொம்ப நல்லா ருசியாக இருக்கே, மொத பழம் கொண்டு வந்து கொடுத்தியா, அதை விட இது நல்லா ருசியாக இருக்கே. அது மனிதன் வாங்கிட்டு வந்த பழம், 2வது பழம் இறைவன் அருளால் வந்தது. ஆக இவ்வளவு ருசியாக இருக்கே அப்படின்னு கேட்குறான். அப்பொழுது காரைக்காமையார் கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க. சிவபெருமானுடைய நமக்கு அவன் அருள் புரிந்திருக்கிறான், அந்த அருளை மற்றவர்களுக்கு சொல்லலாமா? நமக்கு அரிதான காட்சி கிடைச்சா குருநாதர்கிட்ட சொல்லலாம், அவங்கள்ட்ட மட்டும்தான் சொல்லலாம், மற்றவர்கள்ட்ட யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அந்த அரிதான காட்சியை இந்த கணவனிடம் சொல்லலாமா? ரகசியம் இல்லையா? அது தேவ ரகசியம். தனக்கு இறைவன் அருளால் அந்த கனி கிடைத்தது தேவ ரகசியம். அப்புறம் இன்னொன்று யோசனை பண்ணி பார்க்குறாங்க. கணவனுக்கு தெரியாமல் என்ன இருக்குது? கணவன் கற்புடைய நங்கைக்கு கணவனிடம் எல்லாவற்றையும் ஒப்புவிடுத்து விட வேண்டியதானே. 2க்கும் நடையில் 2 நல்லது. கணவனிடம் சொல்ல வேண்டும் என்பதும் அது அறநெறி வழிபட்டது. இன்னொன்று தேவ ரகசியத்தை பிறரிடம் சொல்லக்கூடாது என்பதும் அறநெறிப்பட்டது. 2 நல்லதுக்கு இடையில ஒருத்தர் தடுமாறுனா அதுக்கு தான் தர்ம சங்கடம்னு பேர். ஒரு கெட்டது ஒரு நல்லது, இதுக்கு இடையில எங்கே போகிறோன்னு தெரியாமல் திண்டாடுறான், இது தர்ம சங்கடம்னு சொல்லக்கூடாது. 2 நல்லது, 2 நல்லதுக்கு இடையில எதை கைக்கொள்வது என்று தடுமாறினால் அது தர்ம சங்கடம். அந்த தர்ம சங்கடம்ங்கிறது இங்கே புனிதவதியாருக்கு ஏற்பட்டது. அப்பொழுது துணிகிறார்கள். கணவன் நம்மை ஆட்கொண்டவன், எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்று கொண்டவன், இவனிடம் அந்த தேவ ரகசியத்தை சொல்லாமல் மறைப்பது தவறு, சொல்லிவிடலாம் அப்படின்னு ஈசன் அருள், அதனால் ஈசன் அருளால் வந்தது. இந்த உண்மையெல்லாம் சொல்லி வந்திருந்த சிவனடியாருக்கு அதை படைத்து விட்டேன், ஒன்று உங்களிடம் சமர்ப்பித்தேன், நீங்கள் இன்னொரு பழம் வேண்டும் என்று கேட்டவுடனே எனக்கு உங்களுடைய வார்த்தையை தட்ட முடியாமல் சிவபெருமானிடம் சென்று யாசித்தேன், அவர் இன்னொரு கனியை கொடுத்தார், அது இறைவன் அருளால் கிடைக்க பெற்றது அப்படின்னோடனே
அவன் என்ன சொல்கிறான், ஈசன் அருள்னா என்னன்னு கேட்குறான். ஈசன் அருள்னா என்னன்னு தெரியல. சிவனுடைய அருளா அப்படின்னா என்ன? அவனுக்கு என்ன தெரியும்னா, நகையை எடை போட தெரியும், நகைக்கு மச்சம் பார்க்க தெரியும், இதுக்கு எவ்வளவு காசு கொடுக்குறன்னு தெரியும். சிவன் அருள்னா அவனுக்கு புரியாத பாஷை, இதுவரையும் கேள்விப்படலை. அதனால் அவன் ஈசன் அருள் என கேட்ட இல் இறைவன். இல் இறைவன் வீட்டுக்கு தலைவன். அங்கே இவளுக்கு கணவன்கிற வார்த்தை வரல பாருங்க. ஈசன் அருள் என கேட்ட இல் இறைவன் அது தெளியான் வாசமலர் திருவணையார். வாசமலர் திருவணையார், வாசமலர் அப்படின்னா தாமரை பூ மேலே இருக்கின்ற திருவை போன்றவள் மகாலட்சுமியை போன்ற புனிதவதியார். தம்மை அவர்களை நோக்கி மற்ற இதுதான் தேசுடைய சடைப்பெருமான் திருவருளேல். இது சடைப்பெருமான் சடாமுடி அணிந்த சிவபெருமானுடைய திருவருளாக இருந்தால் இன்னமும் ஒரு ஆசில் கனி, இன்னும் ஒரு ஆசில் கனி, குற்றமில்லாத கனியை அவன் அருளால் அழைத்து அளிப்பாய் என மொழிந்தான். அப்போ அந்த இறைவன் அருள் இருக்கும், இறைவன் அருளால் இவையெல்லாம் நிகழும் என்பது அவனுக்கு தெரியவில்லை. அதுபோல யான் என் அறியாமையினால் இறைவனுடைய அருள் அவனுக்கு தெரியாது போல, இங்கு உன்னுடைய அருளை நீ வழங்க முற்பட்டும் அதனுடைய பெருமை தெரியாமல் அதை நான் மறுத்துவிட்டேன். அந்த அருளை பெறுவதற்கு நான் விரும்பவில்லை. அப்படிதான் சாமி எவ்வளதோ அருளை இங்கு கொட்டி வைத்திருக்கிறான். நாம் நலமோடு வாழ, துன்பமில்லாமல் வாழ, தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லா விஷயங்களையும் நமக்கு நேராக கொட்டியிருக்கிறான் இல்லையா? நம்ம அறநெறிப்படி ஒரு இல்வாழ்வு, நமக்கு ஒரு வினையின் காரணமாக ஒரு குடும்ப வாழ்க்கை அமைகிறது. நமக்கு கணவன், அப்புறம் மனைவி, குழந்தைகள், மாமனார் மாமியார் எல்லாரும் அமைகிறார்கள். நம்முடைய கடமை, நம்ம நேர்மையாக யாராருக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த கடமைப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டு சென்ற பொழுது, அப்போது நாம் இறைவனை சிந்தித்து இறைநெறியிலே நின்று இந்த நமக்கு வினை வழி வந்த இந்த வாழ்க்கையை தர்மப்படி வாழ வேண்டும். இதுதான் நமக்கு விதிச்சது. என்ன விதிச்சிருக்கோ அதற்குள்ளே இருந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும். இது இறைவன் கொடுத்த பிரசாதம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், அங்கே பிரசாதம் கொடுக்கிறார்கள். ஒருவேளை நமக்கு மோர் சோறு உடம்புக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம், புளி சோறு உடம்புக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவ பிரசாதம் கையில் கொடுத்தா வேண்டான்னு மறுக்கக்கூடாது. அதை ஒரு துளியாவது போட்டு வாயில் போட்டுருணும். ஏன்னா இறைவனுடைய திருநோக்கம் பட்டதாக இருக்கும். உன் அருள் அறியாமையின் நான் மறுத்தனன். உயர்ந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொட்டி கிடக்கின்றன. சரியாக வாழ வேண்டிய நெறிகளை நம்முடைய குருநாதர்களும் நம்முடைய முனிவர்களும் நம்முடைய சாஸ்திரங்களும் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றன. திருக்குறளில் எல்லாத்தானே சொல்லியிருக்கிறார். இல்லறம் சொல்லியிருக்கிறார், துறவரம் சொல்லியிருக்கிறார். வாழ்க்கையானது மெல்ல மெல்ல பரிணமிக்க வேண்டும். தன்னை மட்டுமே நேசித்து கொண்ட ஒருவன் உரிய காலத்தில் மனைவி வரும்பொழுது மனைவியை நேசிக்கிறான். மனைவியை நேசிக்கும் பொழுது மனைவியுடைய பெற்றோர்களை நேசிக்கிறான். அவருடைய உறவினர்களையும் அவன் கொண்டாடுகிறான். தன்னுடைய தாய் தந்தையரையும் கொண்டாடுகிறான். அன்பு தன்மேல் மட்டும் இருந்த அன்பு குடும்ப வாழ்க்கையில் அன்பானது விரிகிறது. அப்படி விரிந்த அன்பு இவர்களைப் போலத்தான மற்ற மக்கள் என்று அவனுடைய உள்ளம் நினைக்கிறது. அப்புறம் எல்லாருக்கும் நம்மால் என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். ஈகை ஒப்புரவு அப்படின்னு அவனுடைய வாழ்க்கை விரிகிறது. அதிலெல்லாம் இருந்த பிறகு, எல்லாவற்றிலும் உழன்றான பிறகு இந்த உலகத்தினுடைய நிலையாமை அவனுக்கு தெரிகிறது. நிலையாமை தெரிந்தவுடனே பொருட்பற்று குறைகிறது. அவன் துறவு நிலைக்கு செல்கிறான். துறவு நிலைக்கு சென்றவன் அவன் மெய்ப்பொருளை உணர்கிறான். இப்படி வாழ்க்கையானது மெல்ல 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 துறவை நோக்கி இறைவனை நோக்கி செல்லுமாறு படைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அமைக்கப்பட்ட வாழ்க்கையே அப்படிப்பட்டது. ஆகவே உன்னுடைய அருள் இங்கு கொட்டி கிடக்கிறது. ஆகவே அருளினுடைய திறமை எனக்கு தெரியவில்லை, அருளை நான் புரிந்து கொள்ளவில்லை. அதனாலே நான் அந்த அருளினுடைய பெருமை தெரியாமல் நான் அதை மறுத்து விட்டேன். அதற்காக என்னை நீ வெறுத்து விட்டெழுதி கண்டாய். அதற்காக அருளை மறுக்கிறனே, நீ கொடுத்து ஊட்ட வந்தாய், கையில் கூட கொடுக்கல, அதை வாயில் ஊட்ட வந்தாய். அந்த அருளை நான் மறுத்து விட்டேன் என்பதற்காக என்னுடைய அறியாமை காரணமாக நீ அறியாமையைத்தான் என்னிடமிருந்து நீக்க வேண்டும். அந்த அருளுடைய பெருமை தெரியுமாறு என்னை பக்குவப்படுத்த வேண்டும்.
அறியாமை நிறைந்த என்னை ஒதுக்கக்கூடாது. என்னுடைய அறியாமையை நீ நீக்கி வைக்க வேண்டும். அப்படி நீக்கி வைத்து என்னைக்கு அருள் புரிய வேண்டுமே தவிர என்னை வெறுத்து ஒதுக்கிவிடக்கூடாது. நீ என்ன செய்யணும் அப்படின்னு சாமியை பார்த்து விண்ணப்பிக்கின்றார். வினையின் தொகுதி உறுத்து எனை ஆண்டுகொள். உறுத்தல் அப்படின்னா அழித்து, என்னுடைய வினையினுடைய தொகுதியை அழித்தல், கெடுத்தல், அழித்தல். இன்னொரு பொருள் குறைத்தல். வினையின் தொகுதி உறுத்துன்னா முற்றிலும் அழித்து அல்லது வன்மையை குறைத்து அப்படின்னு அதுக்கு பொருள். வினையின் தொகுதி, நம்ம வினைகள் நிறைய செய்கிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வினை சேர்ந்து ஒவ்வொரு வினை, இந்த வினை செஞ்சு இதுக்குரிய பலன் இதுக்குரிய பலன் இதுக்குரிய பலன் சேருது. எல்லாம் சேர்ந்து ஒரு தொகுதியாக இருக்கிறது. அப்போ அந்த தொகுதியை, அந்த வினை தொகுதி ஏன் வந்தது அப்படின்னா அதற்கு மூல காரணம் நம்மிடம் இருக்கின்ற அறியாமை. அறியாமையின் காரணமாக யான் எனது என்று நினைத்து கொண்டு பல தவறான செயல்களை விருப்பு வெறுப்பின் காரணமாக நாம் செய்கிறோம். அந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக பல தவறுகளை நாம் செய்யும் பொழுது அது வினை தொகுதியாக மாறி நம்மை துன்பத்திற்கு உள்ளாக்குகிறது. ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்னா, என்னுடைய அறியாமை காரணமாக விளைந்த வினை தொகுதியினாலே எனக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை அனைத்தையும் நீக்கி என்னை ஆட்கொள்ள வேண்டும். வினையின் தொகுதி, வினையின் தொகுதி என்பது சஞ்சித கர்மத்தினுடைய தொகுதி. நாம் பல பிறவிகளில் நாம் சேர்த்து வைத்திருக்க வினை தொகுதி அப்படின்னு அதை செய்ய வேண்டும். அந்த வினை தொகுதி, அவ்வளவு வினை தொகுதி ஏறுகிறதே, அந்த வினை தொகுதி எவ்வாறு நீங்கும் அப்படின்னு அப்பர் பெருமான் ஒரு பாடலில் சொல்லுகிறார். உங்களுக்கு முதல்ல தெரிந்த ஒரு பாடல் தான். நமக்கு எவ்வளவு வினை தொகுதி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த வினை தொகுதியை நாம் திருவைந்தெழுத்தை சொல்வதன் மூலமாக அந்த வினை தொகுதி முழுவதையும் பஸ்மமாக்கி விடலாம். வான உலகம் அளவுக்கு விறகு இருந்தாலும் பரவாயில்ல, வினை தொகுதி எத்தனை பிறவிகளில் எவ்வளவு சேர்த்திருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளதையும் ஒரு சிறு நெருப்பு ஓரமாக வைத்தால் அது எல்லா விறகையும் எரித்து எல்லாவற்றையும் பஸ்மமாக்கி விடுவது போல நாம் திருவைந்தெழுத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் நம்முடைய வினையின் தொகுதி முழுதும் அழிந்து போய்விடும். என்னை வெறுத்து விட்டெழுதி கண்டாய் வினையின் தொகுதி உறுத்து, வினையினுடைய தொகுதியை இனி அழித்து என்னை ஆண்டுகொள். தன்னை இறைவன்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். பெருமானே, என்னால் இந்த வினை தொகுதியை நீக்க முடியாது, ஆகவே உன்னை நான் சரணாகதி அடைகின்றேன், என்னுடைய வினையின் தொகுதியை முற்றிலுமாக நீக்க வேண்டும். விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. விண்ணுற அடுக்கிய, ஆகாயமளவுக்கு அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம். நினச்சி பார்த்தா ஒன்றுமே இல்லை, எல்லாம் சாம்பலா போயிடும். பண்ணிய உலகில், இது இறைவனால் பண்ணப்பட்ட உலகு, செய்யப்பட்ட உலகு. உலகம்னு சொல்லக்கூடாதா? இறைவனால் செய்ய பண்ணிய உலகம். பண்ணிய உலகில் இதை நம்ம பாவத்தை ஒரு பயிற்சியாகவே பண்ணி சேர்த்துருக்கோமா? நம்ம பயின்ற பாவத்தை, அதை வழக்கமாகவே அதை பயிற்சி பண்ணி இருக்கிறோம். அந்த பாவத்தை நன்னி நின்று நெருங்கி வந்து அழிப்பது நமசிவாய. வினையின் தொகுதி உறுத்து எனை ஆண்டுகொள். அப்ப இதை வினைத்தொகையாக எடுத்துக்கொண்டு திருப்பெருந்துறையிலே சிவபெருமான் ஆண்டு கொண்டான். ஆகவே நான் இதை நீ என்ன செய்ய வேண்டும்னா, உன்னுடைய அருளை என்னுடைய அறியாமையின் காரணமாக மறுத்து விட்டேன், அதற்காக என்னை வெறுக்காமல் என்னுடைய வினையின் தொகுதியை முற்றிலுமாக அழித்து என்னை காப்பாற்ற வேண்டும். எப்படி காப்பாற்றும் தெரியுமா? அதுக்கு ஒரு உலகியல் பழமொழியை சொல்லுகிறார். பெரியோர் சிறுநாய்கள் தம் பொய்யினை பொறுப்பர் அன்றே. பெரியவர்களாக இருப்பவர்கள் இழிந்த நாய்கள் போன்ற, இழிந்த நாய்னா இழிவான செயல்களை செய்கின்ற நாய்னு பொருள். நாய் இழிந்ததில்லை, இழிவான செயல்களை செய்கின்ற நாய்.
சிறு நாய்கள், சிறுமையுடைய காரியங்களை செய்கின்ற நாய். சிறு நாய்கள் இழிந்த நாய்களை போன்ற சிறியவர்களின் பொய்மையை பொறுத்து அருள்வார்கள் அல்லவா. பெரியோர்கள் செயற்கரிய செய்களை செய்வார். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்னு திருக்குறள். ஆகவே பெரியவர்களுடைய செயற்கரிய செயல்களில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறியவர்கள் செய்த பெரும் பிழையெல்லாம் பொறுத்த மன்னித்து ஏற்ற. சிறியோர் செய்த பெரும்பிழையெல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனே. சிறியோர் செய்த பெரும்பிழையெல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனே அப்படிங்கிறது இங்கே வழங்கி வருகின்ற பழமொழி. பொய்யினை சிறியோர் செய்த சிறு நாய்கள்தான் பொய்யினையே அப்படிங்கிற. பொய்யின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளீடு அல்லாத, அதாவது அன்பே இல்லாமல் பயனற்று செய்கின்ற செயல்கள். இறைவன் மேலே அன்பு இருக்கிறது போல. அதாவது பொய் என்னன்னா, மனதினாலே வஞ்சித்து மொழியினாலே வேறொன்றை சொல்லி தொழிலால் மாறுபட்டு வேறொரு காரியத்தை யார் செய்கிறார்களோ அது பொய்மை செயல், வஞ்சகம்னு பேர் அது. ஆகவே பெரியோர்கள் சிறு நாய்கள் செய்கின்ற பொய்மையினை நீக்கி ஆட்கொள்வார்கள். அந்த பெரியோர்கள் செய்வதைப் போல பெரியவர்களாகிய நீ, இறைவனாகிய நீ, எல்லாவற்றுக்கும் மேலான பரம்பொருளாகிய நீ, எனது சிறுமையான செயல், உன்னை மறுதலித்த செயல், உன்னுடைய அருளை மறுதலித்த செயல், அதற்காக என்னை வெறுத்து விடாமல் என்னை நீ பாதுகாத்து போற்றி எனது தீமையைக்காக என்னை வெறுத்து ஒதுக்காமல் என்னை கைவிட்டு விட வேண்டாம், எப்படியாவது என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லுகின்றார். அதனால் இந்த வாழ்நாளை நாம் பொய்யிலே கழிக்காமல் இறை நெறியிலே கழிக்க வேண்டும் என்று பெரியவர்களெல்லாம் இறைவனை பார்த்து பிரார்த்தித்திருக்கிறார்கள். சுவாமிகளும் தன்னுடைய பிழைக்காக தன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், உன்னுடைய அருளை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த பாடலில் எனக்கு மணி போன்ற பெருமானே, சிவந்த நிறமுடையவனே, உத்தரகோச மங்கைக்கு அரசே, யான் அறியாமையின் காரணமாக உன் அருளை, நீ தர இருந்த அருளை மறுத்து விட்டேன். அதற்காக என்னை வெறுத்து என்னை கைவிட்டு விடாதே. என்னுடைய வினையினுடைய தொகுதியை, வினையினுடைய குழுவை, வினையினுடைய தொகுதியை நீக்கி என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும். பெரியவர்கள் சிறுமையுடைய நாய்கள் செய்கின்ற சிறு நாய்கள் போன்று சிறியோர்கள் செய்கின்ற பிழைகளை எல்லாம் பொறுத்து ஏற்றுக்கொள்வார்கள் அல்லவா. அப்படி நீ என்னை ஏற்றுக்கொண்டு கைவிட்டு விட வேண்டாம், என்னை காப்பாற்று என்று இந்த பாடலிலே மாணிக்கவாசக பெருமான் இறைவனிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறார். பாட்டை ஒரு முறை பார்க்கலாம். மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையின். பாட்டை பார்க்கும் பொழுது பதம் பிரித்து பொருள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் சுலபமாக புரியும். மறுத்தனன் யானுன்னு இருக்கும், யான் உன், யானுன்னு இருக்கும். நீங்கள் யான் உன் அப்படின்னு பார்க்கணும். உன் அருள் அறியாமையில் என் மணியே வெறுத்து எனை, வெறுத்தனைன்னு இருக்கும், அதை வெறுத்து எனை நீ விட்டுடுதி கண்டாய். வினையின் தொகுதி உறுத்து எனை, என்னை என்பதனுடைய இடைக்குறை எனை. பாட்டுக்காக அப்படி மாறி வந்திருக்கு. நீங்கள் எனைன்னா அதுக்கு பொருள் தெரியலன்னு நினைக்க வேண்டாம். என்னை என்பது தான் எனைன்னு வந்திருக்கு. ஒருத்து எனை ஆண்டுகொள் உத்தரகோச மங்கைக்கு அரசே, பொறுப்பர் அன்றே பெரியோர், பெரியோர் பொறுப்பர் அன்றே அப்படின்னு மாற்றிக்கணும். அதை பொறுப்பர் அன்றே பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினையே. அந்த சேர்த்து போட்டிருக்க புத்தகத்தில் சிறு நாய்கடம், நாய்கடம் பொய்யினையேன்னு இருக்கும். நாய்கள் தம் பொய்யினையே அப்படின்னு மாற்றிக்கணும். மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையின் என் மணியே, வெறுத்தனை நீ விட்டெழுதி கண்டாய் வினையின் தொகுதி, ஒருத்தனை ஆண்டுகள் உத்தரகோச மங்கைக்கு அரசே, பொறுப்பர் அன்றே பெரியோர் சிறு நாய்கள்தம் பொய்யினையே. திருச்சிற்றம்பலம்.